1185வது பாடல். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே
திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000மாய் பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000மாய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் திருப்தி இருக்கு வாழ்க்கையில? யாருக்குமே திருப்தி இல்லை, அப்படித்தானே? திருப்தி நம்மளுக்கு இருக்கா? எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யல? திருப்தி இல்லை. ஹல்லேலூயா. 5 அப்பங்களை 1000மாய் பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் அன்னன்னைக்கு உள்ள ஆகாரத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சுறாரு? தந்துகிட்டே இருக்காரு. ஆனால் நம்மளுக்கு என்னது இல்லை? திருப்தி இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடல் நமக்கு பாடலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருப்தியுள்ள வாழ்க்கையை தாங்கப்பான்னு கேட்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய வருமானங்களிலே ஏசப்பா ஆசீர்வாதம் தாங்க ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை தாங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதம் எடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வீணான செலவுகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பான்னு கேளுங்க ஏசப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பணம் வந்தாலும் வீணா செலவாயிட்டு இருக்கு ஏசப்பா. அந்த செலவை எல்லாம் ஏசப்பா நீங்க மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க ஏசப்பா. கையில தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. திருப்தியான வாழ்க்கையை தாங்க ஏசப்பா. திருப்தியான வாழ்க்கையை தாங்க ஏசப்பா. மீதம் எடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்குள்ள ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அன்றைக்குள்ள ஏசப்பா தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா குறைவில்லாமல் காத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வீணான செலவை கொண்டு வருகிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனதிலே குழப்பங்களை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அப்பா எந்த ஒரு ஏசப்பா ஆசீர்வாதம் வந்தாலும் அப்பா அதுல எங்களுக்கு சந்தோஷத்தை தர விடாதபடிக்கு அப்பா எடுத்துக் கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லாரும் ஏசப்பட்ட கேளுங்க. அப்பா ஒரு திருப்தியான வாழ்க்கையை தாங்க ஏசப்பா. அப்பா ஒரு திருப்தியான வாழ்க்கையை தாங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் எப்போதும் முறுமுறுத்துட்டே இருக்காதபடிக்கு ஏசப்பா சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்கிற வாழ்க்கைகளை தாங்க ஏசப்பான்னு சொல்லுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவோம். எல்லாம் சொல்லுங்க. தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. விலகினப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி
இந்த சாயங்காலம் நம்மோடு பேச முடியாது. கர்த்தருடைய கண்களை திறக்க முடியாது, வேதத்தை பார்க்கும்படி கர்த்தருடைய கண்களை திறக்க முடியாது. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கண்ணை மூடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய வேதத்தை பார்க்கும்படி எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். பிதாவே, உடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுடைய காதுகள் திறக்கட்டும். பிதாவே, உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய கல்லான இருதயம் சதையாக மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கும். உடைய வார்த்தை அனுப்பி எங்களை ரட்சியும். பிதாவே, உடைய வார்த்தை அனுப்பி எங்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்களும் இந்த சாயங்காலம் நடக்கட்டும். இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இயேசு ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒருமனப்படுத்தும். வாயை திறந்து சொல்லுங்க, கையை வைத்துங்க, ஒருமனப்படுத்துங்க, ஒருமனப்படுத்துங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை ஒருமனப்படுத்தும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை ஒருமனப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒருமனப்படுத்தும். எங்களுடைய காதுகள் திறக்கட்டும், இருதயம் திறக்கட்டும், கண்கள் திறக்கட்டும். பிதாவே, உங்களுடைய வார்த்தை அனுப்பி தாரும். இயேசுவே, உங்களுடைய வார்த்தை எனக்கு தாரும். இயேசுவே, உங்களுடைய வார்த்தை எனக்கு தாரும். எல்லாம் சத்தம் போட்டு சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க, வாலிபடினா சொல்லுங்க. பிதாவே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, தீர்க்க தரிசன ஆவியானவரே, எங்களோடு பேச. எங்களுக்கு என்ன வார்த்தை தேவைங்கிறத அறிந்திருக்கிறையா, அந்த வார்த்தை எங்களுக்கு தாரும். ஒரு சம்பளவாதி கரவலவா, ஒரு மலரமா சம்பளவாதி கரவலவா, குடவலவாதி கந்தரவா, சீனாரில் ஆக்கரவலவலவா. பிதாவே, இந்த சாயங்காலம் கொடுத்து வந்துக்கிற உங்களுடைய பிள்ளை சரச மேல ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டப்பா. கவலை மாற்றம், கண்ணீரை மாற்றம், வேதனை மாற்றம், துக்கத்தை மாற்றம், தேவ சமாதானம் உங்களுக்குள்ள கடந்து வரட்டும்ப்பா. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எரிச்சல் ஆவிகள் அழியட்டும். துக்கத்தை கொண்டு ஒரு ஆவிகள் இயேசு நாமத்தில் அழியட்டும். கலக்கத்தை கொண்டு ஒரு ஆவிகள் இயேசு நாமத்தில் அழியட்டும். பொறாமை ஆவிகள் எரிந்து சாம்பலாய் போகட்டும். கண்கண் ஆவிகள் எரிந்து சாம்பலாய் போகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மந்திர தகடுகள் எரிந்து சாம்பலாய் போகட்டும். பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு காலுக்கு விரோதம் ஆளும் அசுத்த ஆவிகள் இயேசு ரத்தத்தால் எரிக்கிறோம். அந்த சாயங்காலம் கொடுத்து வந்துக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரீசுகிற எல்லா அசுத்த வல்லமைகளையும் இயேசு ரத்தத்தை கொண்டு எரிக்கிறோம், எரிஞ்சு சாம்பலாக்குறோம். பிதாவே, இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு பலத்தோடு கை தட்டுங்க, முழு பலத்தோடு கை தட்டுங்க. அவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயத்திற்கு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சோதரம் 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 சோதரப்பா. இந்த சாயங்காலம் கொடுத்து வந்த யாவரையும் இயேசு ரத்தத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை வீட்டை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீட்டு வாசல்ல இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீட்டு வாசல்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு ரத்தத்தை எல்லாரோட வீட்டு வாசல்ல தெளிக்கிறேன். இயேசு நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டப்பா. சமாதானம் உள்ள வாழ்வை கொடுங்கப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும், 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 பெருகட்டும். இயேசு நாமத்தில் பெருகட்டும். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 7ஆம் அதிகாரம். இரண்டாம் வசனம். சேர்ந்து வாசிங்க. அந்தபடி என்றால் புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கிறோம் நியாய பிரமாணத்தின்படி அவருடைய நன்மைகளுக்கு உட்படுவார்.
புருஷன் மறித்த பின்பு அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். அது உயிரோடு இருக்கிற வரையிலும் மனைவி புருஷனுக்கு ஒரு கட்டப்பட்டவளாக இருக்கிறார். அநேக காரியங்கள்ல கட்டப்பட்ட ஒரு நிலை. ஆண்டவர் அவங்களை கட்டி வைத்திருக்கிறார். அது மனுஷனால் பிரிக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்க 2 பேரும் சந்தோஷமாய் வாழணும்னு தான் வேதம் சொல்லுகிறது. திடீர்னு அவங்க வயசாகி ஒருத்தர் மரித்து போனாங்க. அப்போ திடீர்னு மரணம் சமைத்து விட்டு, ஆனா அந்த மனைவியானவள், ஸ்திரீயானவள் அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாள். அல்லேலூயா. அதிலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுகிறான்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3 வாசிங்க. ஆகையால் புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. புருஷன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போது இன்னொரு கணவனை தெரிந்து கொண்டால் அவள் விபச்சாரி எனப்படுவாள். மரித்த பின்பு இன்னொரு கணவனை தெரிந்து கொண்டால் அவள் விபச்சாரி அல்லன்னு தான் வேதம் சொல்கிறது. விருப்பம் இருக்குமானால் இல்லை, நாம் அப்படி எனக்கு வேண்டாம், என்னால் வாழ முடியும், என்னால் ஒத்தைக்கு வாழ முடியும், பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்றவங்க வாழ்ந்து காட்டலாம். எல்லாரும் அப்படி வாழ முடியாது. வேதம் சொல்கிறது எல்லாரும் அப்படி வாழ முடியாது. தேவ பிள்ளைகள் அந்த பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் அவங்க இன்னொரு கணவனை தெரிந்து கொள்ளலாம் தான் வேதம் சொல்கிறது. சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சிலர் என்ன செய்வாங்கன்னா, இல்லை எனக்கு வேண்டாம், நான் இப்படியே வாழ்ந்து ஆண்டவருக்காக காட்டுவேன் சொல்லி வாழ்வார்கள். தப்பு இல்லை. வாழ முடியாதவர்கள், என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்றவங்க என்னொரு கணவனை தெரிந்து கொள்ளலாம் சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சொல்லுங்க. அல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல தெளிவாய் இருக்க வேண்டும். தேவ பிரமாணம், வேத பிரமாணம் என்ன சொல்றதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாருக்கும் வசனம் தான் நமக்கு வழி, வசனம் தான் நமக்கு ஜீவன். மனுஷன் அப்பத்திலும் மாத்திரம் அல்ல. சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையினால என்ன செய்வார்? பிழைப்பாய் இருக்குது. இந்த ராத்திரி தேவ பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அடுத்த 15ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். விரும்பாத காரியங்களை செய்கிறேன், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன்? நமக்குள்ள ஒரு பாவம் வாசமாய் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டோம், பாவத்தினாலும் பிறக்கப்பட்டோம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதனால அந்த பிள்ளையா மாறி இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு மாம்சம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்குள்ள ஒரு வாசமா ஒரு பாவம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லுங்க. எப்படி? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. செல்போனு நோண்டக்கூடாது நினைக்க நோண்டுறேன், ஆமா, தொடக்கூடாது நினைக்க தொடுகிறேன், சினிமா பார்க்கக்கூடாது நினைக்க பார்க்கிறேன், மூட்டக்கூடாது நினைக்க மூட்டுகிறேன், இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடாது நினைக்க போறேன். நான் வெறுக்கிறதே செய்கிறேன். சொல்லுங்க. நீங்க அப்படி கிடையாது. நீங்க ஆண்டவர் பிள்ளைகள். இது வேற வேற வெளியூர் ஆண்டவர் பசங்க பண்ணிட்டு இருக்கேன். நான் வெறுக்கிறதே நான் செய்கிறேன். ஏன் அப்படிதான் செய்கிறோம் என்றால், நாம விடுதலையாக்கப்பட்டது உண்மைதான், கழுவப்பட்டது உண்மைதான், ஸ்தானம் எடுத்தது உண்மைதான், பரிசுத்தாவி பெற்றது உண்மைதான். ஆனாலும் தேவ பிள்ளைகள் நான் விரும்பாதவே செய்கிறேன். வேதம் அப்படி சொல்லுவது. நீங்க அப்படியா? நான் அப்படியா? நான் விரும்பாத செய்கிறதே இல்லை. அல்ல சொல்லுங்க. சத்தம் போட சொல்கிறாரு. நான் விரும்பாத செய்கிறது ஆண்டு பிள்ளை அப்படி கிடையாது. நல்ல சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க.
போதிக்கிற நானும் இருந்தாலும் அப்படிதான் விரும்பாதவர்களை நம்ம செய்கிறோம். காரணம் நமக்குள்ளே ஒரு பாவம் வாசமா இருக்கிறது. அல்லேலூயா. அது இருந்தாலும் தலையில செய்யும் தூக்கம், இருந்தாலும் அது மூக்குக்கிட்ட வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வரும்? மூக்குல வரும். இருந்தாலும் கண் வழியா வரும். சிலர் அழுதே என்ன செய்வாங்க, சரி பண்ணிடுவாங்க. அழக்கூட நினைக்கிறேன், சரி அழுது கொண்டே இருக்கிறேன்னு சொல்லுவார்கள். அடுத்த வாசிங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நாம் எல்லாருமே விரும்பாததை செய்ய விருப்பமே கிடையாது நமக்கு. நம்ம எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற வாழ்தான் ஆண்டு பிள்ளைகள் தான். ஆனாலும் நான் அல்ல எனக்குள் மாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆண்டு பிள்ளைகள பாவம் இருக்குமா? என்ன பாவம் சொல்லுங்க, அதை இப்படி சொல்லுங்க. எனக்குள்ள பாவம்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்குமே சேரம் இல்லை. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவருக்கு சொல்ற பாவம் இல்லை, எனக்கு கூட என்ன இருக்கு? மாசமாய் பாவம் இருக்கிறது. அது எப்போ வரும்? இந்த மாம்சம் வளர வளர அது வளரும். இந்த மாம்ச கிரியில் அழிக்கப்பட்டால் உள்ள இருக்க அந்த மாம்ச அந்த பிசாசு அந்த பாவ கிரியில் அழிக்கப்படும். அல்லேலூயா. இந்த மாம்சத்தை நீங்க அதிகமா பேணுனீங்கன்னா உள்ள இருக்கிற வாசமா இருக்கிற பாவமும் பெருகும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாசிங்க 18 படியில். அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்யணுங்க விருப்பம் இடத்துல இருக்கிறது, உண்மைதான், எல்லாருக்கும் அந்த வேணும் தான். ஆனால் என்ன செய்யறதில்லை? சொல்லுங்க. நன்மை செய்வதே இடத்தில் இல்லை. சொல்லுங்க. விருப்பம் நமக்கு இருக்கு, கொடுக்கணும், நன்மை செய்யணும், எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா வாழணும், அப்படி என்ன இருக்கானா? அப்படி முடியல. ஏன் முடியல? நம்ம கைகளால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. அல்லேலூயா. லாசருவே வெளியே வா வந்துட்டாரு. ஆனா சேலை மட்டும் அவுக்காம இருக்கு. என்ன கண் தெரியல, கட்டப்பட்ட நிலைமை அப்படிதான் இருக்கு. நிறைய லாசர் உயிரோடு இருக்காங்க, உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனா கண் தெரியாது லாசருக்கு. அல்லேலூயா. அங்க முடிஞ்சு அப்படியே துணி 3 நாள் இருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னார், இவனை என்ன செய்யுங்கள்? கட்டுகளை என்ன செய்யுங்கள்? அவிழ்த்து விடுங்கள். எல்லாம் கட்டு அவிழ்க்கப்பட்டாதான் இந்த பூமியில கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அடுத்த வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், விரும்பாத தீமையே செய்கிறேன். ஆண்டவர் பிள்ளைகள் இப்படி செய்யலாமா? நியாயமா? செய்யறமே, செய்யக்கூடாது நினைக்கிறது செய்யறமே. அல்ல சொல்லுங்க. செய்யறமா செய்யலையா? உள்ள சொல்லுங்க. செய்யறமா செய்யலையா? மாய திறக்கமன்றங்களை என்னப்பா இப்படி? அடுத்த வாசிங்க. அந்தபடியே நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். தீமை உண்டு என்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ள ஒரு பிரமாணம் இருக்கு, பாவ பிரமாணம் ஒன்று இருக்கு. அதனால நம்ம நன்மை செய்ய முடியல. எவ்வளவுதான் நம்ம சம்பாதி பண்ணாலும், எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் நன்மை செய்ய விருப்பம் நமக்கு இருக்கவே இருக்காது. அப்படி என்ன இருந்தாலும் கை நீடாது. எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் கை என்ன செய்யாது? நீடாது. நல்ல சொல்லுங்க. 2 கைக்கும் நிறைய ரகசியம் இருக்கு. ஒரு கைக்கு
ஒரு கை வச்சு கொடுக்கும்போது கை தெரிஞ்சா நினைச்சுமா தட்டி விட்டுருமா. அதாவது ஆண்டவர் சொன்னாரு, வலவை வச்சு கொடுக்கும்போது இடது கூடாது, தெரியக்கூடாது, என்ன செய்ய போகப்படும், தட்டி போடுறோம். காரணம் நமக்குள்ள ஒரு பிரமாணமே இருக்கு. நானும் என்கிட்ட இருந்து நான் கொடுத்துருவேன் அல்லவா, என்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன் அல்லவா, என்கிட்ட இல்லாம தான் கொடுக்கல அப்படி சொல்லிட்டே இருப்போம். ஆனா ஒரு நாள் இருக்கும். ஆனா கையில செய்யாது, நீளாது. காரணம் ஒரு பிரமாணம் நமக்குள்ள இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. இது உண்மைதான் ஒத்துக்கோ, பல்ல சொல்லுவாங்க. கடவுள் ஆசிரியப்பார் ஒத்துமையில பரவாயில்லையே. வாசிங்க. உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இந்த பாவ பிரமாணம் நம்மளை சரியாக்கி கொள்வது காரணமே நம்ம கண், நம்முடைய வாய், நம்முடைய கால், நம்முடைய மாம்சம் தான் காரணம். இந்த மாம்சம் ஒடுங்க அழிக்கப்பட அந்த பிரமாணங்கள் அழிஞ்சு எரிஞ்சு சாம்பலா பெறும். வாழ்வது நானல்ல, கிறிஸ்தனில் வாழுகிறார். வாழ்வது நானல்ல, கிறிஸ்தனில் வாழுகிறார். கிறிஸ்து வாழுகிறாரா? பிள்ளை தூங்குறாரா? பிள்ளை வளர்ந்திருக்கா? ஆவிக்குரிய பிள்ளை வளர்ந்திருக்கா? ஏன் கிறிஸ்து நமக்குள்ள வாழல? இந்த மாம்சம் வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவைகளில் இருக்க காண்கிறேன். அது என் அவைகளில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அதுதான் நம்மளை ஆட்டி படைக்கிறது. வேறொரு பிரமாணம் நம்மளை ஆட்டி படைச்சுட்டே இருக்கு, நம்மளை அடக்கி வச்சுட்டே இருக்கு. அது வந்து மீள முடியல. அதுல மீளணும்னா உபாசம் போடணும். 3 நாள், 21 நாள், 40 நாள் உபாசம் போட்டு அழுது பொண்ணதான் மீள முடியும். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய கிரிகள். இதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டுமானால் இதுக்கு நிறைய ஜெபம் தேவைப்படுது. ஆவிக்குரிய ஆகாரம் அதிகமாய் புசித்தால் இது அழிக்கப்படும். வேத வசனத்தை அதிகமாய் தியானித்தால் இது அழிக்கப்படும். வாசிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வாசித்து முடிச்சேன் தெரியுமா? சொன்ன கேட்டா சொல்லுங்க, வாசிக்கு நிறைய ஆளுக்கு நம்ம சகோதரர். ஆனா வேதம் சொல்றது வாசித்து தியானிக்க வேண்டும், கை கொள்ளும், அதுபடி நடந்தாதான் இறுதி விடுதலைய முடியும். அல்ல சொல்லுங்க. இந்த சிறையா இருந்து விடுதலை காக்கப்பட முடியும். 24 கையில பைபிள் தான் இருக்கும், ஆனா மனதில் நிற்க மாட்டார், இறுதி விடுதலை அடைஞ்சிக்க மாட்டார். காரணம் என்ன? வசனத்தை கை கொள்ளல, வசனத்துக்கு கீழ்படியல, மனம் திரும்புதல் இல்லை. வாசிக்கிற பருவம் போக மாட்டான், ஒரு காலம் போக மாட்டான். கை கொள்றதான் போவான். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டு அதன்படி ஜீவிக்காவிட்டால் இந்த பிரமாணத்தை விடுதலை அடைய மாட்டான். இதெல்லாம் சரியாக்கி வச்சிருப்பான், சரியாக்கி கொள்ளுகிறது. இதுல இருந்து விடுதலை அடைய முடியாது. இதில் விடுதலை வேண்டுமானால் ஒவ்வொரு வசனத்தை நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதுக்காக நிறைய சொல்லுவாங்க, ரொம்ப வாசிக்காதுங்க, கொஞ்சோண்டு வாசி தியானிங்க, அதுக்கு அடங்குங்க, மனம் திரும்புங்க, அடுத்த வாசிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது வாச வசத்துக்கு கீழ்ப்படி முதலாது. வாச வசத்துக்கு முதல் அடங்கு நீ முதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாம்சம் வளர்றதை விட உள்ள இருக்க பரிசுத்த ஆவி வளர வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி எங்க உண்டா என்ன உண்டு? விடுதலை உண்டு. உங்க ஆத்மாவை அசைக்க முடியாது, உங்க ஆத்மாவை கெடுக்க முடியாது.
ஆத்மாவோடும் மாம்சமும் ஆத்மாவோடு நினைச்சிட்டு இருக்கு, போராடி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து யார் விடுதலாக்க முடியும்? வேத வசனம் தான் உங்களை விடுதலாக்கும். ஒரே திங்கணும் பொறிக்கணும், திங்கணும் பொறிக்கணும், உறங்கணும். ஒருத்தர் என்ன சொன்னார், அந்த காலங்களில் இவ்வளவு சாப்பிடுவாங்கன்னா உடம்புல சேரணும், ரொம்ப காலம் வாழ்ந்தாங்களாம். இந்த காலத்துல சாப்பாடு அதிகமாக திங்காமலாம் உடம்புல சேர கீழே போவான், ஆட்டாக்கு வருவான், உடம்பு பறக்குவான் சொல்றாரு. இன்னைக்கு வசனத்துல சபை கல் கோயில், அந்த கோயிலை பேர் சொன்னாங்க, கல் கோயில், சிஎஸ்சி கோயில், நாகோயில பெரிய சர்ச்சு. உள்ள பார்த்து அரை மணி நேரம் வருது. அந்த கல்லை பார்த்தா ஒவ்வொரு கல் ஒரு டன் இருக்கும். இது எப்படி கட்டினாங்கன்னு கேட்டா, யானை வச்சு அந்த நாட்கள் ராஜாக்கள் இருந்த காலத்தில் ராஜா கட்டி கொடுத்த கோயிலாம் அது, அந்த சிஎஸ்சி கோயில். ராஜாக்கள் காலங்களில் அகதிகள் கைதிகள் அந்த அந்த ஜெயிலில் கொண்டு போட்டுப்பாங்களா, அவங்கள வச்சு இந்த கல்லத்துக்கு வச்சு கட்டினாங்களாம். கல்லெல்லாம் அசைக்க முடியாது. அந்த கல்லெல்லாம் இவ்வளவு நீளத்துல இவ்வளவு அகலத்துல ஒரு கல் யானை வச்சு அந்த அவங்க அவ்வளவு பெருசாலே இருக்காங்க. இவ்வளவு சத்து ஏன் இல்லாம போனதோ பேசுறாரு. தீனி அதிகப்பட்டு போச்சு, உடம்புல சேர மாட்டேங்குது, கீழே போகுது. மாதிரி ஆட்கள் செத்து போறாங்க, முன்னாடி சாவுறாங்க, மூச்சு மூட்டு நடக்க முடியலனால. அந்த காலத்துல ஆகாரம் கிடையாது, கொஞ்சம் தும்மா அது எங்க சேரும்? உடம்புல சேரும். இல்ல சொல்லுங்க. அப்ப ஆவிக்குரிய ஆகாரத்தை அதிகமா சாப்பிட்டா இந்த மாம்சம் வளராது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்வான்? புதிதாக்கப்படுவான். அல்லேலூயா. உன்னை பிசாசு தொட முடியாது, பிசாசுனை ஜெயிக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர், அவனை விடுதலையாக்குவார். அசுத்த ஆவி கையில் உன்னை கர்த்தர் விடுதலையாக்குவார். நீ மிதிச்சா பேய் ஏன் போக மாட்டேங்கு, நீ போதுனா ஏன் போக மாட்டேங்கு? உன்ட மாம்ச கிரிகள் இருக்கிறது. உள்ளான மனுஷன் பலன் அடையல, உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் இல்லை. அதான் பெருமான் சாய் அழகான பாடல், நாளுக்கு நாள் சொல்லுங்க, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இதனை சாத உணர்கிறதோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இதனை சாத உணர்கிறதோ. சீக்கிரம் உபத்திரம் நீங்க வேண்டுமானால், இந்த பிரச்சனை வாழ்க்கையில் மாற வேண்டுமானால் உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும். அல்லேலூயா. உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் தேவை. உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் அதிகமா கொடுக்க 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 நம்ம உடம்புல இருக்கிற மாம்சம் அழிக்கப்படும், பெருமை அழிக்கப்படும், கொழுப்பு அழிக்கப்படும், மேட்டிமை அழிக்கப்படும், தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். சிலரை கண்டு பேரை சிரிக்கி சிரிக்கி ஏன் சிரிக்கி? உனக்குள்ள பாவ கிரி இருக்கதான் பிசாசனை கண்டு சிரிக்கி. பிசாச கண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாய். பிசாச கண்டு ஓடுறதுக்கு காரணம் என்ன? பிசாசு எடுத்த காரியம் உனக்குள்ள இருக்கிறது. உனக்குள்ள வேத வசனம் இல்லை, உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பைபிள் வாசி, பைபிள் வாசி, வாசிக்கிறது நல்லது. நீ கீழ்படுகிறாயா? பைபிள் வாசிக்காத ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தான். சொல்லுங்க, தமிழ்நாட்டிலே பைபிள் வாசிக்காத ஊழியர்னா நான் தான். நான் உள்ள சொல்றேன், ஒரு சின்ன வசனம் வாசித்தாலும் தேவ பிள்ளைகளை அதுக்கு நம்ம அடங்க வேண்டும், கீழ்ப்படி வேண்டும், தியானிக்க வேண்டும். சொல்லுங்க,
காலையிலே பரிசுத்த ஆவியோடு பேசுறாரா, பாடல் மூலமா செய்தி மூலம் பேசுறாரா, அதை தீர்க்க தரிசனமாக நினைக்க வேண்டும். என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன். வாசிக்கிறவன் அல்ல, யாரு? நடுங்கிறவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ நடுங்குகிறாயா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாயா? கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. வனாந்திரத்தை அதிர பண்ற வார்த்தை, பெண்மான்களை ஈர பண்ற வார்த்தை, பிசாசுகள் நடுங்கப்படுகிற வார்த்தை. வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. உனக்கு ஜீவனை கொடுத்த இயேசு இந்த உயிரோடு இருக்கிறார். எப்படி ஆண்டு சேமிக்கிறீர்களோ அப்படி உங்களுக்கு வெளிப்படுவார். நான் தேவன் ஆடால் எனக்கு உண்டான பயம் பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவித்தார், அது உனக்கு 100 மடங்கு தென்படுவார். அல்லேலூயா. ஒரே வசனம் 24 வாசிங்க. நிர்பந்தமான மனுஷனா இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் தேவ மனுஷன் ஒத்துக்கொள்றார். ஒரு பரிசுத்தவான், உலகத்திலே பரிசுத்தவான் அவர்தான். நம்ம இடப்பட்ட சுகமாவது நம்ம ஏமாத்திரம். அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார்? சொல்லுங்க. மரண சரீரத்தை சுமந்து கொண்டு திரிகிறேன் சொல்றார். வசனம் அப்படி சொல்லுது. இது சொல்றது யார் என்னை விடுதலையாக்குவார். இந்த மரண சரீரம் இந்த வெளியேற பெற்ற ஆத்மாவோடு இருந்துட்டு இருக்கு, போராடி கொண்டிருக்கு. யார் என்னை விடுதலையாக்குவார்? விடுதலை எங்க வரும்? கர்த்தருடைய வார்த்தையில வரும். விடுதலை எங்கிருந்து வரும்? கர்த்தருடைய வார்த்தையில வரும். புசிப்போம், குடிப்போம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காது. அல்லேலூயா. வேத வசனம் உன்னை விடுதலையாக்கும். மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார்? இதுதான் உண்மை. ஒருத்தர் சொல்றாரு, மரண சரீரத்தை நான் சுமந்து கொண்டு திரிகிறேன். அல்லேலூயா. எப்பொழுதும் உயிர் போகலாம். மரண சரீரத்தை நான் சுமந்து கொண்டு திரிகிறேன். கொடுக்கப்படுற காலங்கள் உங்களுக்கு ஒரு நாள் வீணாக கூடாது. உனக்கு கொடுக்கப்படுற காலம், ஒவ்வொரு நாட்களும் பொன்னான காலம். இயேசப்பா சொன்னாங்க, இந்த நாளில் நீ மனம் திரும்பினா உனக்கு நலமாயிருக்கும். நாளைக்கு மனம் திரும்பலாம். ஒரு தெரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஊழியர், இன்றைக்கு நீ மனம் திரும்பலாம், உனக்கு நல்லது. ஒரு நடிகையை பார்த்து அவர் சொன்னாராம், தீர்க்கதரிசனமா. அவர் சொன்னாலாம், நாளைக்கு இந்த இயேசு ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாராம். நாளைக்கு இந்த இயேசு ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாலாம். போற வழியில் ஆயுசுக்காய் செத்தே போனார். நாளைக்கு நம்முடைய நாடு இல்லை. சொல்லுங்க. உனக்கு கொடுக்கப்படுற காலங்கள், நாட்கள் நீ மனம் திரும்பினால் உனக்கு நலமாயிருக்கும். இன்னைக்கு சுக ஆஸ்பத்திரி கல்லூர்ல நான் நாகூர் போது என்ன சொன்னார் கதை, துக்கமான செய்தி. எல்லாரும் கார்ல பறக்கணும்ங்காங்க. இந்தியாவிலே மெல்ல போற கார் யார் மட்டும்தான் 40-50 போகும். பாருங்க என்ன கொடுமைன்னு பாருங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு சைஸை பாருங்க, எவ்வளவு அரமனை. 3 பேரும் ஒரு காரில் மோதையில் பெய்கிட்டு இருக்கும் போதே கார் பறந்துருக்கு. அப்போ அர்த்தம் என்னன்னா 200 ஸ்பீடு போயிருக்கும் கார், வெகு தடவை போயிருக்கும். வெகு தடவை சாப்பிட கார் வச்சுட்டு பாஞ்சு போயிடுச்சு. பை எவ்வளோ தூரம் ஸ்பீடாக பறந்து போய் 3 நாள் ஆகுது. 3 நாளும் முக்கியமான நாள். குடும்பத்தில் 3 முக்கியமான நாள். மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு செகண்ட் என்ன செய்யற, உயிர் போகுது. எத்தனை கோடி காணும். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவர் தான் அந்த சுகாசத்துக்கு தரம் கொடுத்தாரு. முன்னாடியே கொடுத்தாரு. செண்டு 30 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாரு ஒரு செண்டு பக்கத்தில். இப்போ ஒரு செண்டு 30 லட்சம் இருக்கும். அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், கோடிஷன் இருந்தாலும், ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கலாம் இருந்தாலும், ஒரு செகண்ட்ல உயிர் செய்து போகிறது. அல்லேலூயா. நாளைக்கு நம்முடைய நாள் அல்ல. அல்லேலூயா.
ஒவ்வொரு நிமிஷம் தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தேவ சித்தத்தை நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். மரண சரித்திரத்தை யார் விடுதலையாக்குவான்? சொல்றது யார்? சாதாரணமானா உலகத்திலேயே பெரிய பிரசித்தவான் நம்ம ஏமாத்திரம். அல்லேலூயா. பைபிளை தலைக்கு மாட்டு வைக்கிறதுக்கு இல்லை, வாசிக்கிறதுக்கு இல்லை. தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுடைய வார்த்தை. நீ கை கொள்ள வேண்டும். கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேத வசனத்தை கை கொள்ளாம எந்த மனுஷனும் போதிக்க கூடாது. வேத வசனம் ஜீவனுடைய வார்த்தை. வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த சாயங்காலம் கொடுத்து நடத்தி கொடுத்த ஆகஸ்தோம் கூடி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதி. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த சாயங்காலம் கொடுத்து நடத்தி கொடுத்த ஆகஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமை கனத்தை சபா கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்முடைய கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதும் சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.